ஹாய் நண்பா. ஆர்ஆர்பிலேருந்து ஒரு சூப்பரான ஹியூஜ் வேக்கன்சி தான் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் லெவலில் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அந்த கேட்டகரிஸில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ என்டிபிசி அந்த கேட்டகரிஸில் எடுக்கிறாங்க கிராஜுவேட் லெவலில். ஸோ நல்ல ஒரு டீசெண்டான போஸ்ட்டு. ஸோ அதை பற்றி நான் கிளியராக ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன். வீடியோ வந்து டக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்துன்னே இருக்கும். ஸோ ஷார்ட்டாக பார்த்துலாம் நண்பா. ஸோ அப்ளிகேஷன் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 14/9/2024 வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 13/10/2024 வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஃபீஸ் பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் இருக்குது. அப்ளிகேஷன் முடிஞ்ச அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாளும் வந்து உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ என்ன நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, கரெக்ஷன் பண்ணணுன்னா 14லேருந்து 25 ஒரு 10 நாள் அதுக்கு டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த கேப்பில் வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசரு, ஸ்டேஷன் மாஸ்டரு, குட்ஸ் ட்ரெயின் மேனேஜரு, ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க. எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைன் வந்து இங்கே வந்து கிடையாது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து சேல்ரி வேக்கண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வந்து 1736 வேக்கண்ட் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் பேவே வந்து 35,400 உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் வந்து அதே சேல்ரி தான், 994 வேக்கண்ட் இருக்குது. ஸோ குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு வந்து 29,800. ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ப்ளஸ் வந்து அலோவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே வந்து வரும், ஓகேவா? 35,000 35,000 வராது. உங்களுக்கு வந்து அலோவன்ஸ் வந்து கூட வந்து ரொம்பவே வந்து வரும். இதுக்கு அலோவன்ஸ், அதுக்கு அலோவன்ஸ், ஹோம் அலோவன்ஸு, எல்லா அலோவன்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது ஆர்ஆர்பியில் இருக்கிற ஒரு ஃபார்மாலிட்டி, ஓகேவா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை வேக்கண்ட்னு பார்த்தீங்கன்னா 8113 வேக்கண்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. இது வந்து 10 வேக்கண்ட் தான். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கரெக்டான இமெயில் ஐடி நீங்கள் வச்சுருக்கணும். மொபைல் நம்பர் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும், அது வந்து சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, இத்தனை பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு 3 ஸ்டேஜஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, அது வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். செகண்ட் வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் வந்து 2 வந்து இருக்கும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அது வந்து சில போஸ்ட்டுக்கு தான், அது நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ எப்படி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா, செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து 15 டைம்ஸ் த வேக்கண்ட் அப்படின்னு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வேக்கண்ட்டில் 15% வந்து 15 டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து எப்படி 8 டைம்ஸ் வேக்கண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது 1/3 3ல் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட்லாம் இருக்கும். உங்களோட டிஸ்டன்ஸ் விஷனு, நியர் விஷனு எல்லாத்தையும் வந்து பார்ப்பாங்க. ஸோ அது வந்து ஒன்றும் பெருசாக இருக்குது. நீங்கள் வந்து முக்கியமாக இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும், இல்லைன்னா நேபாள், பூட்டான் அப்படின்னு வந்து ஏதாவது ஒரு ரீஜனில் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே இந்த இயர்லேருந்து அதுக்கு மேலே பிறந்திருக்காங்கள அவங்களுக்கான இது மட்டும்தான் அவங்க ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 18 to 36 அந்த ஏஜ் லிமிட்டை கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் அன்ரிசர்வ்னா 1989க்கு மேலே நீங்கள் பிறந்திருக்கணும். ஓபிசினா அதே தான் 86 மேலே நீங்கள் பிறந்திருக்கணும். எஸ்சிஎஸ்டினா 84க்கு மேலே அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அது வந்து எத்தனை இயர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கிளியராக வந்து பார்த்துக்குங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து எல்லாமே ரீஃபண்டபிள் தான், ரீஃபண்டட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து 500 வந்து நீங்கள் பே பண்ணுற மாரி இருக்கும். இல்லை அதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து ரீஃபண்டட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து 400 உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகும். இதே வந்து எஸ்சி/எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பர்சன் அந்த பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் டேட் வந்து 13/10/2024 வந்து சொல்லியிருந்தேன்.
ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, செகண்ட் ஸ்டேஜ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து செகண்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. தேர்ட் வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும், அதுவும் கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான சிலபஸ் வந்து எதுலேருந்து கேட்பாங்க, ஜென்ரல் அவேர்னஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டர்னல் அந்த ரீசனிங்கு டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 40 கொஸ்டினும், மேத்தமெட்டிக்ஸில் 30 கொஸ்டினும், ரீசனிங்கில் 30 கொஸ்டினும், டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. 90 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைமு, நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாரி இருக்கும். செகண்ட் ஸ்டேஜும் வந்து அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ சிலபஸும் வந்து கொடுத்துட்டாங்க, இதுலேருந்து தான் நாங்கள் வந்து கேட்போம் அப்படின்னு வந்து கொடுத்தாங்க. நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃப்ராக்ஷன் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சினாலே இது ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். செகண்ட் ஸ்டேஜுங்க வந்து சேம் தான், ஆனால் வந்து 120 கொஸ்டினை 19 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கான சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அது படித்தாலே ஈஸியாக வந்து இதை வந்து நீங்கள் கிராக் பண்ணிடலாம். ரயில்வேஸில் வேலை கிடைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக போஸ்டிங் அப்படி இப்படின்னு லைஃபே வந்து மாறிடும். ஸோ கன்சிடர் பண்ணுங்கள், யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் அது அவங்களுக்கு தான் வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர்னால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் வந்து இருக்கும், அது ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட் வந்து அப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும், மற்றவங்களாம் வந்து மற்ற போஸ்ட்டுலாம் வந்து இருக்காது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்கள் ரீஜியனில் என்ன வெப்சைட் அதை வந்து நீங்கள் பார்த்து அதில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வேறு ரீஜியன் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு டிஸ்குவாலிஃபை தான் பண்ணுவாங்க, உங்களால் எக்ஸாமும் வந்து எழுத முடியாது. ஏன்னா டவுட்டாக இருந்தால் அவங்க வந்து ஒன்று மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணிக்கூடிய நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு ரீஜன் வந்து ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். யாரும் வந்து தப்பாக அப்ளை பண்ணிடுறாங்க. அப்ளை பண்ண தெரியலனா கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். உண்மையாகவே நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதான் நண்பா இன்றைக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுங்க. இது மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ரெகுலராக தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார்